Praise the Lord. உங்களை ஒருவரையும் இந்த பைபிள் ரீடிங் சேலஞ்சினுடைய 3வது நாளுக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். Praise the Lord. I welcome you all to the 3rd day of the Bible reading challenge. எல்லாரும் இந்த காலை வேளையிலே நீங்கள் எல்லாரும் விழித்து ஆயத்தத்தோடு காத்திருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. I'm really happy when I see all of you awake and waiting, prepared and waiting for this session. உங்களுடைய மெசேஜஸ் எனக்கு கிடைத்தது. அநேகர் நீங்கள் ஆதியாகமம் யாத்திரையாகமம் 2 புஸ்தகங்களை ரொம்ப சிரமம் எடுத்து இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் எல்லாம் விழித்திருந்து முடித்து விட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு நீங்க வாசித்ததை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். I received all your messages and I can see where you people took your time to read both the books Genesis and Exodus until 1 a.m. and 2 a.m. and you want to finish it somehow, so it was really happy to see all those efforts. அதே போல ரொம்ப சிறிய பிள்ளைகள் கூட நீங்க அதுல அவ்வளவு ஆர்வம் காட்டி உங்களுடைய ஆர்வத்தை அந்த வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லி அதில் ஈடுபடுத்தி அந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. அதற்காக உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். I also appreciate all the kids who have taken part in this, who showed your interest and involvement to complete the books. சில பேர் உங்களுடைய அருமையான படைப்புகளை எல்லாம் நீங்கள் அனுப்பி வச்சிருக்கிறீங்க. Some of you have also sent us your creative works. அப்படியே சிலது நாங்கள் போட விரும்புகிறோம், எல்லாத்தையும் போட முடியல, பட் இதுவே பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. பட் குயிக்காக உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக, அக்னாலேஜ் பண்ணுறதுக்காக வேகமாக அதை போட்டு காண்பிக்க விரும்புகிறேன். We just want to display your works very fast. Kezia from Bahrain, 10 Commandments. Judah Joel from Hosur, the picture of the tabernacle. Becky Adriel, 10 plagues. Sai Danushka, 10 plagues again. Varsha, 10 plagues. Jitesh, 10 plagues. Rhoda Priyadarshini, 10 plagues. அதே போல ரேயா ஜெலின், crossing the Red Sea. Adnan Rivka, Bangalore, Passover. ரஜுலா சிங்கராஜ் அவர்களுடைய தியானங்களை எல்லாம் எழுதி விதமாக அனுப்பியிருக்கிறாங்க. ரமேஷ் ஏப்ரஹாம், ஐ ஆம் த லார்ட் அப்படின்ற பதத்தை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. அதே போல பேர் எழுதப்படலை, ஆனால் இந்த படம் வந்திருக்கு. 10 வாதைகள் குறித்து, 10 plagues. நெக்ஸ்ட் ஒன் போடுங்க. அதுக்கப்புறமா சோதோம் கொமோரா, அதை குறித்து ஒருவர் எழுதியிருக்கிறாங்க, பேர் எழுதல. அதுக்கப்புறமா ஜோயன் ஷெரில் அப்படின்றவங்க ஒரு மேப் ஒன்று வரைஞ்சிருக்காங்க, அழகாக அனுப்பியிருக்காங்க. ஜேன் மரியா, 12 tribes, அந்த அழகாக வரைஞ்சி அமைச்சிருக்கிறாங்க. அதே போல் பேர் எழுதல, ஒரு பிக்சர் வரைஞ்சு டேபர்னாக்கிள், அவங்க ஆசரிப்பு கூடாரத்தை அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா சாம்சன் சாமுவல், பிளேக்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ராமிஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லி அழகாக ரொம்ப சிறப்பாக பண்ணி அனுப்பியிருக்காங்க. அது மாதிரி ஷாரன் ரெபேக்கா அவங்க பாட்டு ஒன்று எழுதி அனுப்பியிருக்காங்க. அதே போல் பிளெஸ்ஸியானா ஒரு படம் ஒன்று வரைஞ்சி அழகாக சின்ன பிள்ளைங்க அனுப்பியிருக்காங்க. அதே போல் டிவோஷன் நோட்ஸ் 2 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே போல் பேர் எழுதப்படலை, ஆனால் பாடல் இந்த நாட்களிலே அவங்களா எழுதுனதா அடுத்தது அனுப்பியிருக்கிறாங்க. அதே போல் ஆகாஷ் அவரும் பாட்டு ஒன்று எழுதியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க. சிலதெல்லாம் போட முடியல. நேற்றுக்கு ராத்திரி 2 மணி கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாச்சு அதை பார்க்குறக்கு.
நான் நினைக்கிறேன் ஷெக்கினா வாஸ் சென்டிங் மீ. அவங்க அவங்க எடுத்த நோட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த நேரம் வரைக்கும் அவங்க முழிச்சிருந்து வேதத்தை வாசித்து நோட்ஸ் எடுத்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். I'm really surprised and very happy to see when you're awake till 2 a.m. and you're sending the devotion notes to us. கர்த்தர் தாமே ஆரம்பித்த நற்கிரியை கடைசி வரைக்கும் தேவன் தொடர பண்ணுவாராக. May God help us to continue the good work that God has started in us. நம்ம இன்னைக்கு 3வது நாள்ல இருக்கோம். Now today we are on the 3rd day. இன்னும் நமக்கு 63 புஸ்தகம் முடிக்கணும். We still have 63 books to complete. அதாவது இன்னும் கிட்டத்தட்ட 37 நாட்கள் நமக்கு இருக்கு. We still have 37 days. ஆகவே கடைசி வரைக்கும் இந்த உற்சாகத்தை காத்துக்கொள்ளுங்க. So keep keep this motivation until the end. நீங்க இன்னும் தொடர்ந்து உங்களுடைய படைப்புகள் அனுப்புங்க. நாங்கள் பிரசுரிக்கிறது நாங்க முயற்சி செய்றோம். Also continue to send your works and we will try to display them here. நாம் ஆதியாகமத்தை குறித்தும் யாத்ராகமத்தை குறித்தும் கடந்த 2 நாட்கள் நாம் கவனித்தோம். We meditate on Genesis and Exodus in the last 2 days. நாம இன்றைக்கு லேவியராகமத்துக்குள்ள போக போறோம். So today we are going to get into Leviticus. இந்த லேவியராகமம் மோசே எழுதின 3வது புஸ்தகம். Leviticus is the 3rd book written by Moses. இது ஆங்கில பதம் லெவிட்டிகஸ் அப்படின்றது லத்தீன் மொழி. அது கிரேக்க மொழியிலிருந்து வந்த ஒரு பதத்திலிருந்து லெவிட்டிகஸ் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. So this word Leviticus is a Latin word which comes from the ancient Greek. இந்த லெவிட்டிகஸ் அப்படின்ற வார்த்தையினுடைய மூல வார்த்தை லீவாய் அல்லது லேவியன் என்ற அர்த்தம். So the actual word of this word Leviticus is from Levi. இது இந்த புஸ்தகம் எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் லேவியர்களுக்கு விசேஷமாக ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். So here this book speaks about the laws of priests that was specially given to Levites. அதாவது லேவியர்கள் 2 காரியம் செய்யணும். Levites are supposed to do 2 things. ஒன்று, இந்த புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்ட கற்பனைகளை அவர்கள் முதலாவது அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில அவங்க கடைபிடிக்கணும். First they have to follow all the laws that are mentioned in this book in their own life. இரண்டாவது, அவர்கள் அதை இஸ்ரவேலின் சபைக்கு போதிக்க வேண்டும். And they should also enforce or teach them to the people of Israel. அதனால நீங்க நினைச்சிட கூடாது இந்த லேவியராகமம் என்பது லேவியர்கள் மட்டும் தான் செய்யறதுன்னு அர்த்தம் கிடையாது. So it doesn't mean the Leviticus means it ought to be practiced only by Levites. ஆகவே இது லேவியர்கள் தங்கள் வாழ்க்கையில அவங்க அதை அனுபவமாக்கி மற்றவர்களுக்கு போதிக்கணும். So these Levites should practice that and make it the experience in their life and they should also teach the same to other people. இஸ்ரவேல் சபை முழுவதும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள பெரும்பாலான காரியங்களை, அதாவது லேவியர்களுக்கு எழுதப்பட்டதை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் எல்லா சபையாரும் செய்ய வேண்டும். So except the things that is written by Leviticus, the other things should be done by all the churches. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு சில ஃபேக்ட்ஸ் மாத்திரம் நான் வேகமாய் சொல்ல விரும்புறேன். I want to say few facts alone. இந்த லேவியராகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் இதுல 27 அதிகாரம் இருக்கிறது. There are 27 chapters in this book of Leviticus. 659 வசனங்களாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. And it has been divided into 659 verses. இந்த லேவியராகம புஸ்தகத்திலே இந்த 27 அதிகாரங்களிலே ஏறத்தாழ 56 முறை கர்த்தரே இந்த பிரமாணங்களை மோசேக்கு சொன்னதாக நாம் அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருக்கிறதை வாசிக்கலாம். We can very often read that around 56 times in this 27 chapters of Leviticus it has been stated that God imparted these laws to Moses. இந்த லேவியராகம புஸ்தகத்தை வாசிப்பீர்களானால் நீங்கள் ஆதியாகமும் சரி யாத்ராகமும் சரி ஜனங்கள் அல்லது சரித்திரம் பிரயாணமாக போய்க்கொண்டே இருந்தது. So when you read Genesis and Exodus there was a journey, a geographical movement of people in both the books. ஆனால் லேவியராகமத்துக்கு வருவீர்களானால் இவர்கள் எங்கும் போகவே இல்லை. இந்த சபையார் முழுவதும் இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் சீனாய் மலையினுடைய பள்ளத்தாக்கிலே வனாந்திரத்திலே அவர்கள் தரித்திருந்த ஒரு காலத்திலே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். But when it come to this book of Leviticus there was no geographical movement took place here, but the Israelites remained at Mount Sinai and the wilderness. ஆகவே இதுல சரித்திர சான்றுகளாக சரித்திர நிகழ்வுகளாக நிகழ்ச்சிகளை நீங்கள் அதிகமாக வாசிக்க முடியாது. Therefore you cannot read more historical events and evidences here. இந்த புஸ்தகம் லேவியராகம புஸ்தகத்தினுடைய மைய கருப்பொருள்
தேவனுடைய பரிசுத்தம். The major crux of this book of Leviticus is holiness of God. இந்த பரிசுத்தம் என்கிற பதம், இதனுடைய எண்ணம் ஏறத்தாழ 87 முறை இந்த புஸ்தகம் முழுவதும் மறுபடி வருகிறது. This idea of holiness appears around 87 times again and again in this book. இதை போல வேதத்திலே வேற எந்த புஸ்தகத்திலேயும் பரிசுத்தத்தை குறித்த பதம், வார்த்தை இவ்வளவு அதிகமாக பயன்படுத்தப்பட்டதில்லை. There is no other book in the Bible where this word or idea of holiness is mentioned so many times. ஓகே, இப்பொழுது இந்த லேவியராகமம் எப்பொழுது எழுதப்பட்டது என்பதை நாம் கவனிக்கலாம். So now let us see when was this book of Leviticus written. நீங்கள் யாத்ராகமத்துக்கு வருவீர்களானால் அங்கே 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். When you come to Exodus 12 and verse 2, you can see that they observed the Passover. அந்த ராத்திரியிலே ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்குகிறார். And that night God delivered the people. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு சரியாக ஒரு ஆண்டு கழித்து நீங்கள் யாத்ராகமத்தின் கடைசி அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை எழுப்பி நிறுத்துகிறார். So after 1 year after the deliverance from Egypt, God asked them to erect the tabernacle. நீங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டு 1 மாதம் அல்லது 1.5 மாதத்திற்குள்ளே ஆண்டவர் மறுபடியுமாக அவர்கள் எல்லாரும் கிளம்பி ஒரு பிரயாணத்தை மறுபடியும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நேராய் தொடர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So after 1 month later, after the erection of this tabernacle, God warned those people to start again and rise up and live towards the promised land. நேற்றுக்கு இந்த மேப் உங்களுக்கு நான் போட்டு காண்பித்தேன். Yesterday I showed you this map. நாம் இங்கே பார்க்கிறோம், அவங்க ராமசீஸ்ல இருந்து சுக்கோத் வந்து அப்படியே நேரா கீழே இறங்கி அவங்க சீனாய் உடைய பள்ளத்தாக்குக்கு வருகிறாங்க. So here we saw they came from Ramesses to Sukkot and then they came down to the wilderness and to Sinai. அந்த சீனாய் மலையினுடைய அடிவாரத்திலே அவர்கள் வந்து 2 வருடம் தரித்திருக்கிறாங்க. And they stayed and they landed and they stayed there for 2 years around near Mount Sinai. அந்த சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் அவங்க 2 வருஷம் தங்கி இருக்கும்போது தான் அவங்களுக்கு நியாய பிரமாணங்கள் கிடைக்கிறது. So when they stayed there in the Mount Sinai for 2 years, they received the law. அவர்கள் மறுபடியும் கிளம்புவதற்கு அவர்களுக்கு இருந்த அந்த 1 மாத கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த 1 மாத கேப்ல தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா இந்த லேவியராகம புஸ்தகத்தினுடைய பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். So during this 1 month period where the people ought to start, only during this period that God gave this book of Leviticus. இது எதற்காக ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால், why did God give this? இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நேராக பயணித்து அதை சுதந்திரிக்க போகிறதுக்கு முன்பாக இவர்கள் ஒரு தேசமாக தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற ஒரு விசேஷித்த தேசமாக ஜனமாக அவர்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த லேவியராகமம் கொடுக்கப்பட்டது. So this Leviticus was given with a purpose that the people before they reach the promised land, before they rise up to they continue their journey, they ought to become a special people totally controlled and under the control of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்போ நம்ம இந்த லேவியராகம புத்தகத்துக்குள்ள வரலாம். So let us now come into the book of Leviticus. இந்த லேவியராகமத்துல என்ன இருக்கு, எப்படி என்னென்ன சம்பவங்கள் என்னென்ன காரியங்கள் உள்ள இருக்கு. So what are the contents and the events present in the book of Leviticus? இதை வந்து 10 பகுதிகளாக நீங்க பிரிக்கலாம். You can divide it into 10 parts. நான் வேகமாய் சொல்லிக் கொண்டு வருகிறேன். I tell it fast. முதலாவது முதல் 7 அதிகாரங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதிலே ஜனங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகள் பலிகளை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். When you read first 7 chapters, you can read about offerings and sacrifices that people should offer to God. 8ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிப்பீர்களானால் ஆசாரியர்களுடைய அபிஷேகத்தை குறித்து வாசிக்கலாம். From chapter 8 to chapter 10 you can read about ordination of priest. எப்படி அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். How they should be ordination. அதே போல அதை தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் சரீர பிரகாரமான சுத்திகரிப்பை குறித்து அவர்களுக்கு பலவிதமான கோட்பாடுகள் கொடுக்கப்படுகிறது. So when you come to chapter 11 to 15 you can read about the ritual purity which they ought to observe in their body. அதாவது சரீரத்தை எப்படி சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், எப்பொழுது அசுத்த காலம் எப்பொழுது சுத்தமான காலம் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. So when are they supposed to keep themselves clean, what is the period of cleanliness or period of uncleanliness, and all those things are mentioned. அதாவது எப்படி தோல் வியாதி வந்தால் என்ன செய்ய வேண்டும், what are they supposed to do when you have the skin disease, மரித்தவர்களை எப்படி தொடாமல் இருக்க வேண்டும் அசுத்தமாகிவிடும். so how not to touch the dead bodies, how they become unclean. சில வஸ்திரங்களை சில விதமான ஆடைகளை போடக்கூடாது,
சில விதமாக முடியை வெட்டக்கூடாது, சில ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் கற்பனைகளும் சரீரப்பிரகாரமாக அவங்க ஒரு தேசமாக அவங்க சுத்தமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்பனைகளை கொடுக்கிறார். So God gave them many laws that as how not to wear a garment, how to wear garments, how not to do this and not to do that in a physical manner. அடுத்தது 16ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் பாவ நிவாரண பலியை குறித்து ஒரு முழு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. When you come to chapter 16, there is the entire chapter is about the day of atonement. 17ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் ஆட்டுக்கடாக்கள் காளைகளுடைய இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறதை குறித்தும் அந்த இரத்தத்தினுடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் அங்க வாசிக்கிறோம். So in chapter 17 we can read about the sanctity of blood, how there is life in the blood of bulls and cattle which they offer. அடுத்தது 18ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் நீங்கள் ஒருவருடைய வாழ்க்கை முறையிலே அவர்கள் எப்படி சுத்தமா இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். So when you come to chapter 18 to chapter 20, you can read about the moral purity, how they have to remain morally pure. மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் வைத்திருக்கும் சரீர உறவுகளில் எப்படி பரிசுத்தமா இருக்க வேண்டும், how they have to be sexually pure. அடுத்தது எப்படி ஏழைகளை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், how they should care for the poor. எப்படி நீதி நியாயத்தை தங்களுடைய சமுதாயத்தில் நிலைநாட்ட வேண்டும், how they should have kind of social justice. சோ இதெல்லாம் நீங்க 18ல இருந்து 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். You can read this from 18 to 20 chapters. அதை தொடர்ந்து 21ல இருந்து 22 அதிகாரங்கள் வருவீர்களானால் மறுபடியும் ஆசாரியர்கள் குறித்து வாசிக்கிறோம். ஆசாரியன் ஆவதற்கு யார் தகுதி பெற முடியும் என்கிற தகுதிகளை பட்டியலிட்டிருக்கிறது. So when you come to again chapter 21 and 22, you can read again about the qualification of priest here. அடுத்ததாக 23ல இருந்து 25 அதிகாரம் வருவீர்களானால் 7 ஆண்டுதோறும் நடக்க வேண்டிய 7 பண்டிகைகளை குறித்து வாசிக்கிறோம். When you come to chapter 23 to 25, you can read about the 7 annual feasts. அடுத்தது 26ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் அங்கே ஒரு தேசமாக இஸ்ரவேல் இப்பொழுது ஒரு தேசமாக ஒரு ஜனமாக நிற்கிறாங்க. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய வார்த்தையை அவங்க நிராகரிச்சா அவங்க மேல வரப்போகும் சாபங்களை குறித்து ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. So here in chapter 26 you can read about the promise of blessings that is given to the entire nation as Israel, and also their retribution if they violate them. 27ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்துக்கு வருவீர்களானால் if we come to the last chapter 27, அங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கென்று கொடுக்கப்பட்டதை எப்படி நாம மீட்டு கொள்றது, கொடுக்கப்பட்ட பொருட்களை எப்படி மீட்டு கொள்றது என்கிற மீட்பை குறித்த காரியங்களை வாசிக்கிறோம். So here you can read about redeeming persons and property that are dedicated to God. நான் கிட்டத்தட்ட 10 காரியங்கள் இந்த லேவியராகம புத்தகத்தில் இருக்கிறதாக உங்களோடு நான் பேசினேன். I spoke about the 10 things that are present in the book of the Leviticus. இது எல்லாத்தையும் விளக்க எனக்கு நேரம் இல்ல. I don't have time to explain everything. ஒன்றாவது நான் எடுத்து விளக்கலாம்னு யோசிச்சேன். விளக்கலாம்னா ஒரு சிறு குறிப்பை கொடுக்கலாம்னு இருக்கேன். So I thought I can give a gist of one of these topic. நான் சொன்னேன் இந்த லேவியராகம புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டுதோறும் நடக்க வேண்டிய 7 பண்டிகைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். So I told you from the chapter 23 to 25 we have 7 annual feasts they are supposed to celebrate. இந்த பண்டிகைகள் என்னென்ன? What are the feasts? முதலாவது பண்டிகை லேவியராகமம் 23:4 முதல் 8 வாசித்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை. The first feast is the feast of Passover, which you can see in Leviticus 23:4 to 8. இந்த பண்டிகை எதற்காக கொண்டாடப்பட்டது? So why was this feast celebrated? இது அன்றைக்கு அவர்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்த இரவு ஆசரிக்கப்பட்ட ஒன்றை வருடந்தோறும் பண்டிகையாய் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. So this Passover was observed on the very night when the people were delivered from the great bondage of Egypt, and it ought to be remembered and observed every year. இது என்ன நடந்ததுன்னு சொன்னா அந்த ராத்திரி சங்கார தூதன் யாருடைய வீட்டிற்குள்ளெல்லாம் தலைச்சன் பிள்ளையை கொல்ல மாட்டான் என்று சொன்னால் ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து யாரெல்லாம் நிலைக்கால் வாசல்களிலே அவங்க பூசி இருக்கிறாங்களோ அந்த ரத்தத்தை கண்ட உடனே அந்த தேவ தூதன் கடந்து போவான். So here what happened is that when the children of Israel, when they applied the blood of lamb to their doors and lintels on the doorpost, the angel of death will pass over that house and will not kill the firstborn of the house. இப்போ இங்கிலீஷ்ல pass over அப்படினு இருக்கு. So in English it is passed over. Pass overனா என்னன்னா the angel of the Lord will pass over your house. He will not come inside.
தேவதூதன் வீட்டிற்குள்ளே வரமாட்டார், அவர் வீட்டை கடந்து போவார். அப்படின்றது தான் இங்கிலீஷ்ல பாஸ் ஓவர் அப்படின்றத நம்ம அந்த அழகா அந்த பண்டிகைக்கு அந்த பேர் வைத்திருக்கிறாங்க. So it is like this way, that way the angel of the Lord will pass over the house and will not enter the house to kill the child. So that is why it is called as Passover. அடுத்தது இரண்டாவது பண்டிகை வந்து லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். The second feast we can read in Leviticus chapter 23 and verse 6. இது என்ன பண்டிகை என்றால் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. So it is a feast of unleavened bread. இது என்ன பண்டிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம பஸ்கா பண்டிகையை நம்ம ராத்திரி கொண்டாடுறோம்ல. So we celebrate the feast of Passover on the night. அந்த பண்டிகையை தொடர்ந்து அடுத்த 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு, தேசத்திற்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். So God commanded that these people should celebrate this feast of unleavened bread for 7 days following the start of the Passover. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைனா என்ன? So what is this feast of unleavened bread? இது என்னன்னு சொன்னா, அன்றைக்கு ராத்திரியே ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்த பொழுது, So that night when God delivered them, இவங்க எல்லாரும் அவசரமாக இந்த எகிப்தை விட்டு கிளம்பி அவங்க வந்து கானான் தேசத்துக்கு போறதுக்காக பிரயாணப்பட்டு கிளம்புறாங்க. So these people, they started in haste to start from Egypt towards Canaan. அப்போ அவங்க கையில இருந்த எல்லா பனிமுட்டுகள் சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு, தங்க கையில இருந்த மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க பிரயாணத்துக்கு உடனே ஷார்ட் நோட்டீஸ்ல எல்லாரும் கிளம்பி ஓடுறாங்க. So they just started their journey in a short notice, where they took all the utensils and the vessels and the flour they had with them. அப்போ அவங்களால என்ன செய்ய முடியலன்னா, அவங்க அடுத்த நாள் காலையில சமைக்கிறதுக்காக வந்து அவங்க இந்த மாவு பிசைஞ்சு அதில் வந்து புளிப்பை சேர்ப்பாங்க பார்த்தீங்களா. புளிப்பை சேர்க்கும் போது அது உப்பலாக வரும். அப்போ அதை புளிக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் போய் அவங்க வந்து வழியில் என்னதான் சாப்பிட்டாங்கன்னு கேட்டால், புளிப்பே இல்லாத ஒரு அப்பத்தை அவங்க சாப்பிட்டாங்க. So since they did not have time to add yeast to leaven the bread, so they had to eat the unleavened bread the next day. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நான் இவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்திலேருந்து நான் விடுதலை கொடுத்தேன். So here God says, since I have delivered you from such a great affliction, நீங்க அதனால என்ன பண்ணணும்னா, இந்த புளிப்பில்லாத அப்பத்தை அன்றைக்கு ராத்திரி அந்த சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா, பிரயாணத்தில் நீங்க சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா 7 நாள். So those 7 days where you ate this unleavened bread for 7 days on your journey, அதை வந்து வருடந்தோறும் நீங்க சாப்பிட்டு நான் உங்களுக்கு கொடுத்த மீட்பை நீங்க நினைவு கூறணும்னு ஆண்டவர் சொன்னார். So God told that you should eat that 7 days of unleavened bread and remember my redemption. இதுல ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னு சொன்னா, So what is more surprising here? இந்த புளிப்பு என்பது பாவத்திற்கு அடையாளமா இருக்கிறது. So this leaven actually symbolizes sin, புளிப்பில்லாதது என்பது பரிசுத்தத்திற்கு அடையாளமா இருக்கு. and unleavened symbolizes holiness. நீங்கள் இந்த நான் போட்டிருக்கிற படத்தை பாருங்க. You can see the picture that I display. இதுல வந்து அந்த அப்பத்தை அவங்க அந்த புளிப்பில்லாத பண்டிகையில, அப்ப பண்டிகையில அவங்க சாப்பிடுற அப்பத்தினுடைய படம் தான் இது. So this is the picture of the bread that they eat on this during this unleavened bread. அந்த படத்தை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, அந்த பிரெட்ல வந்து நீங்க ஒரு விதமான டிசைன் வரி வரியாக இருப்பதை நீங்க பார்க்கலாம். When you look deeper into that bread, you can find designs in the form of a rows of designs. ஸ்ட்ரைப்ஸ் அப்படியே இருக்கும், ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். இது என்ன தெரியுமா? You know what is that? இந்த புளிப்பில்லாத அப்பமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்புக்காக அவருடைய முதுகிலே பெற்ற வார அடிகளை அது குறிக்கும்படியாக அவங்க அறியாமலே இப்படிப்பட்ட அப்பத்தை அவங்க அன்னைக்கு சாப்பிட்டுருக்காங்க. So unaware, these people ate this bread, which actually symbolizes the unleavened bread, which is our Jesus, when he was beaten up by his whip during the crucifixion. அவ வந்து வாரினால் முதுகில் அடிக்கப்பட்ட போது வார்வாராக வந்தது வந்து அந்த அப்பத்துல புளிப்பில்லாத பாவமில்லாத இயேசு நமக்காய் பட்ட பாடுகளை நினைவு கூறுவதை அவங்க அடையாளமாவே அன்றைக்கு செஞ்சிருக்காங்க தெரியாமலே. So unaware, these people remembered the sufferings of Jesus, where he was beaten and where he could be beaten by a whip on his back, and where we can see the stripes on this back during the crucifixion. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த பண்டிகையை வருடந்தோறும் இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். So this feast has been observed all through the year, every year, even today. மூன்றாவது, Third, அடுத்த பண்டிகை லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அது முதற் பலன்களின் பண்டிகை. the third feast is the feast of first fruits, which we can read in Leviticus 23 and verse 10. இந்த பண்டிகை வந்து தேவனுக்கு நன்றி சொல்லும்படி அவங்க ஏறெடுக்கிற 3 பண்டிகைகள்ல இது மிக முக்கியமான பண்டிகை. So this feast is one of the 3 feasts where they observe to thank God. இது என்ன தெரியுமா?
தேவன் அவர்களுடைய கையினால் கொடுத்த விளைச்சல்களினுடைய முதற் பலனை கொண்டு வந்து கர்த்தருக்கென்று காணிக்கையாக படைக்கிறது. So this is a feast where they offer the first fruits of the harvest which God has given them with a grateful heart. அதாவது அவங்க 40 ஆண்டுகள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கல. So for 40 years they never sowed, they reaped, they never stored up in their barns. ஆனால் ஆண்டவர் 40 ஆண்டுகளும் தூதர்களுடைய உணவை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பசி இல்லாமல் பாதுகாத்தார். But for 40 years God provided them the food of angels and God made them that they could not starve. அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் அவர்களுடைய தேசத்தை சுதந்தரிக்கும்படி கானான் தேசத்தை சுதந்தரிக்க பண்ணின பிறகுதான் அவங்க வந்து விதைக்கிறாங்க, அறுக்குறாங்க. So such kind of people only when they reach the land of Canaan they started to sow and reap. ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்னா, இப்போ நீங்க விதைக்கிறதுக்கும் அறுக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து நிலத்தையும் உங்களுக்கு கதிர்களையும் உங்களுக்கு தானியத்தையும் உங்களுக்கு வேண்டிய விதையையும் எல்லாம் நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன். So now I have given you all kinds of fields, all kinds of fields and also the seeds and everything to reap and harvest. அப்போ நீங்க உழைக்கிறது இன்னைக்கு வேலை செய்யறது எதனாலன்னு சொன்னா, நான் உங்களை மீட்டு கொண்டு வந்து இதெல்லாம் உங்களுக்கு இலவசமா நான் கொடுத்தேன். So the reason why you are toiling and working out is because I have redeemed you and I have given you all these things. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, அதுல வர பண்ணணும்னா கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக அதை நீங்க கொடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா காணிக்கையாக செலுத்தி நீங்க அதை வந்து தேவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றத ஆண்டவர் சொன்னார். So God told that you have to bring the first fruits of your harvest and offer it to the priest as a thankful offering and you should thank God for all God has done for you. இன்னொரு விதமா சொன்னா, in other words, தேவனுக்கு வந்து மிச்சம் மீதியை போய் கடைசியா கொடுக்க கூடாது. It's not that you give whatever is left over at the end to God. நான் வேலை செஞ்சேன், நான் வந்து சம்பாரிச்சேன், நான் வந்து சேர்த்துட்டேன், செலவழிச்சிட்டேன், இப்போ எல்லாம் காலியான பிறகு மிச்சம் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் போய் ஆண்டவர் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு காணிக்கை கொண்டு வரக்கூடாது. It's not that offering God where I received the salary, I earned, I kept, I used it and whatever is left over I am giving to God now. ஆண்டவர் சொன்னார், லெஃப்ட் ஓவர்லாம் எனக்கு கொடுக்க கூடாது. God said don't give me முதல் first to me. அதாவது இன்னொரு விதமா சொன்னா, in other words, நீ உன்னுடைய வாயில நீ சம்பாரிச்சதை நீ போடுறதுக்கு முன்னால முதல்ல எனக்கு கொண்டு வந்து கொடு. So before you eat out of what you have earned, you are supposed to give first to me. இன்னொரு விதமாய் சொன்னால், எல்லாவற்றை பார்க்கிலும் நீ என்னை கனம் பண்ணணும். In other words, you are supposed to honor me above all. எல்லாரை பார்க்கிலும் நீ என்ன ஆனர் பண்ணணும். And you should honor me above everything. உன்னை விட நீ என்னதான் ஆனர் பண்ணணும். You should honor me than you. இன்னொரு விதமா, in other words, நீ வந்து என்ன முழுசா நம்பணும். You should trust me wholly. முதற் பலனை ஆண்டவர் கொடுத்துட்டு நமக்கு மீதி வராம போயிடுச்சா என்னன்னு சொல்லி சந்தேகப்படக்கூடாது. You should not doubt what if I give the first fruits to God and if I don't get what I want. நீ என்ன முழுதும் நம்பணும். You should trust me completely. இந்த முதற் பலன் இன்னொரு காரியம் என்ன சொல்லுதுன்னா, உன் அன்பு வந்து எனக்கு தான் முதல்ல இருக்கணும். So this first fruits also says your first love should be for me. நீ என்ன நேசிக்கணும். You should love me. இதற்காக இந்த பண்டிகை வருடந்தோறும் அவங்க கரெக்டா அறுவடை செய்யற நேரம் இது கொண்டாடப்படுகிறது. So therefore this feast is celebrated annually during the harvest. இதை தொடர்ந்து இந்த ஹார்வெஸ்ட் ஃபீஸ்ட்ல ரெண்டாவது அந்த விளைச்சல்கள்ல வரும்போது முதல் வந்து இந்த முதற் பலனை கொடுத்துறணும். ரெண்டாவது பண்டிகை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், வார பண்டிகை அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகை. So the second feast they are supposed to celebrate during the harvest is the feast of weeks or Pentecost. இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அந்த முதற் பலன் இருக்கு பாத்தீங்களா, இந்த முதற் பலன் அவங்க பண்டிகையை கொண்டாடி சரியாக 7 வாரங்கள் கழித்து இந்த வார பண்டிகையை அவங்க கொண்டாடணும். So this feast of weeks they are supposed to celebrate exactly 7 weeks after the feast of the first fruits. அதாவது 7 வாரம்னு சொல்லும்போது 7 7s are 49, அதாவது 50வது நாள் 7 வாரம் முடித்து அந்த 50வது நாள்ல வந்து பெந்தேகோஸ்தே, பென்டிகாஸ்ட்னா 50 காஸ்ட்ல பென்டான்றது 550. அப்போ அந்த 50வது நாள்ல வந்து இந்த பண்டிகையை கர்த்தருக்கு முன்னாடி ஆசரிக்கணும். So it means on the 50th day, which is 7 into 7 49, but on the 50th day they are supposed to celebrate, which also means the feast of Pentecost. அவங்க இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய விளைச்சலின் பலனை கர்த்தருக்கு என்று கொண்டு வர்றாங்க. So here they bring the harvest, the first fruits of the harvest to God.
அதே நேரத்துல புளித்த 2 அப்பத்துண்டுகளையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. And they also include 2 leavened loaves of bread in the presence of இதை God. குறித்து நான் பின்னால பேசுறேன். I'll talk about this later. சோ இத கர்த்தர் அவர்களுக்கு மறுபடியுமாக கொடுத்த விளைச்சலுக்காக ஆரம்பத்துல மாத்திரம் இல்ல முடிவிலையும் நன்றி சொல்லணும்னு ஆண்டவர் சொன்னார். So God told that you are supposed to thank me even also at the end of the harvest, so you are supposed to observe this feast. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? So can you understand? அதாவது நீங்க வேலை செஞ்சு முதற் பலனை கர்த்தர் கொடுத்துறணும். So you have to work out and bring the first fruits to God. நீங்க வேலை செஞ்சு எல்லாம் களஞ்சியத்துல சேர்த்துட்டீங்க. So after working out you have gathered everything in your barns. அப்பவும் நீங்க கர்த்தரை மறந்துட கூடாது. And even after that you should not forget God. கடைசி வரைக்கும் அவரை நினைவு கூறணும். You should remember God until the end. பலத்தையும் சத்துவத்தையும் வேலை செய்கிற திறனையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார்ன்றதை மறந்துட கூடாது. You should not forget that it is God who gives us strength and might and power to work. ஐந்தாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு லேவியராகமத்துல கர்த்தர் கொடுத்த அடுத்த பண்டிகை எக்காள பண்டிகை. The 5th annual feast that God gave them was a feast of trumpets. இவங்க இந்த எக்காள பண்டிகையில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, What will they do during this feast of trumpets? இந்த வேலை அவங்க செய்து கொண்டிருக்கும் போது இந்த இந்த ஆகாரங்கள் இந்த வயல்கள்ல வேலை செய்து கொண்டிருக்கும் போது எக்காளம் ஊதப்படும். So as they were working in the field, they will blow the trumpet. அதாவது அந்த எக்காளம் ஊதும் போது அவங்க என்ன செய்யணும்னா உடனே வேலை செய்யறதை நிறுத்திட்டு அப்படியே ஓய்ந்திருக்கணும். So when the trumpet is blown, they are supposed to stop all their work and they should rest. அவங்க கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வரணும். And they should bring offering to God. அப்ப அர்த்தம் என்னன்னு சொன்னா, So what does it mean? அதாவது எல்லா நேரத்திலேயும் கர்த்தரை கனம் பண்ண ஆயத்தமா இருக்கணும். So they should be prepared to honor God at all times. எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்துல இளைப்பாறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். They should be prepared to rest in the presence of God at all times. இதற்கு மிக ஆழமான ஒரு அடையாள அர்த்தம் புதிய ஏற்பாட்டுல இருக்கு. நான் பின்னால் அதை சொல்லுகிறேன். There's a more deeper meaning in the New Testament. I will tell it later. அடுத்தது அவர்களுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பண்டிகை உண்டானால் பாவ நிவாரண நாள் அல்லது பண்டிகை. So the next important feast is the Feast of Atonement or Day of Atonement. இது இந்த நாள் ரொம்ப உங்களுக்கு விசேஷமான பரிசுத்தமான நாள். So this is very special and very holy day for them. இந்த நாள் என்னன்னு சொன்னா, அவர்கள் வருடம் முழுவதும் அவர்கள் செய்த குற்றங்களுக்கு பாவங்களுக்கு நிவாரணத்தை செலுத்தும்படி தேவனுக்கு முன்பாக அமருகிற ஒரு நாள். So this is the day where they come to the presence of God and sit in the presence of God to make atonement for all the sins that they have committed for the entire year. அந்த நாள்ல அவங்க தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும். So on this day they are supposed to humble themselves and repent to God and turn to God. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இதுல முக்கியமான ஒரு காரியம் நடக்கும். So there's an important thing that occurs here. முதலாவது ஆசாரியர்கள் சைடுல ஒன்னு செய்யணும். First thing will be done on the priest side. அவங்க ஆசாரியர்கள் என்ன செய்யணும்னா, அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்யணும்னா, தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் அவன் ஒரு காளையை அடிக்க வேண்டும். So the priest ought to kill a bull for himself and for his family. அவனுடைய பாவத்திற்காக, அவன் குடும்பத்தின் பாவத்தின் நிவாரணத்துக்காக முதலாவது அவன் அதை அடிக்கணும். So he should sacrifice a bull as a sin offering for himself and for his family. அந்த அடிக்கப்பட்ட இரத்தத்தை அவன் முதலாவது கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக தெளிக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துல. And he should sprinkle that blood of that goat in the most holy place. அப்போ தான் முதல்ல பரிசுத்தமாயிட்டு அடுத்தது அவன் வெளியே வரும்போது 2 வெள்ளாட்டு கடாக்கள் அங்கே இருக்கும். So when he comes out after sprinkling the blood and giving an atonement for his own sin, there will be 2 other goats outside. அப்போ 2 வெள்ளாட்டு கடாக்கள்ல ஒரு வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதோட ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் ஜனங்களுடைய பாவத்திற்காக, ஆண்டவரே இந்த பாவங்கள் எல்லாம் நிவாரணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அவன் வருஷத்திற்கு ஒரு முறை அவன் அதை தெளிக்க வேண்டும். So the first goat he is supposed to sacrifice it and carry the blood of that first goat and take it to the most holy place and pray to God and give to God for the atonement of all the sins of the people. அப்போ இவன் இந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல தெளிக்கும் போது தேவனுடைய கோபாக்கினை ஜனங்கள் மேல் வராதபடி அது நிவர்த்தி ஆகும். So when he sprinkles his blood upon the tabernacle, then the wrath of God is turned away from people. இப்பொழுது
ஒரு ஆட்டுக்கடாவை அடிச்சு ரத்தத்தை கொண்டு போய் உள்ள தெளிச்சிடணும். So first goat they have to sacrifice and sprinkle the blood in the ark. இன்னொரு ஆட்டுக்கடாவை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, What will they do to the second goat? அதை கொல்ல மாட்டாங்க. They will not kill them. அந்த ஆட்டுக்கடாவின் மேல ஆசாரியன் தன்னுடைய கைகளை வைப்பான். The priest will lay his hand on that goat. அவன் என்ன செய்வான்னா, அவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆண்டு முழுவதும் செய்த குற்றங்களை எல்லாம் அறிக்கை செய்து அந்த ஆட்டின் தலையின் மேல கை வச்சு அறிக்கை பண்ணுவான். So he will place his hand on the goat and he will confess all the sins of his people that they have committed all through the year. அறிக்கை பண்ணிட்டு அந்த பாவத்தை எல்லாம் அதன் மேல வச்சுட்டு சுமந்துட்டு, ஒரு விதமா சொன்னா அறிக்கை பண்ணி அதன் மேல சுமத்திட்டு, இந்த ஆட்டை அவனுடைய ஆசாரியர்களை வைத்து அவன் கொண்டு போய் வனாந்திரத்துல கொண்டு போய் அந்த ஆட்டை கொண்டு விட்டுட்டு திரும்பி வந்துருவாங்க. அந்த ஆடு திரும்பி வராது, அப்படியே அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கும். So after confessing or blaming all the sins upon the this goat, they will take this goat into the wilderness and leave it there and return back. ஒன்று பாவத்திற்காக பலியாகி ரத்தம் கொடுக்கிறது. So first it is sacrificing and giving the blood for the sins. இன்னொன்று பாவத்தை சுமந்து கொண்டு போய் எங்கு போகிறதுன்னு தெரியாம மறக்கப்படுகிற நிலைக்கு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, மனுஷனுடைய பாவம் மறக்கப்படுகிறது. So the second is the sins are being carried away to the extent that it is not only forgiven but also forgotten. முதல் ஆடு மன்னிக்கிறது, இரண்டாவது ஆடு மறக்கிறது. The first goat forgives and the second goat forgets. அது தேவன் நமக்கு கொடுக்கிற மீட்பை குறித்து பேசுகிறது. That speaks of the redemption that God gives us. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வரைக்கும் மிக பரிசுத்த நாளாக அது ஆசரிக்கப்படுகிறது. So this day is considered as a day of holy day until today. கடைசியாக ஆண்டவர் லேவியராகமத்திலே கொடுத்த ஒரு பண்டிகை என்னவென்றால், இது கூடார பண்டிகை. So the last feast that God has given is the Feast of Tabernacles. இது இந்த பாவ நிவாரண பலி பண்டிகையின் அடுத்த நாள் உடனே கொண்டாடப்படுகிறது இந்த கூடாரத்தில் செய்யப்படுகிற பண்டிகை. So this feast follows the Day of Atonement. இது 7 நாள் கொண்டாடப்படும். They used to celebrate for 7 days. இது ரொம்ப ரொம்ப அழகான பண்டிகை. This is a very beautiful feast. இது என்ன தெரியுமா, இவர்கள் தங்கள் வீடுகள் இப்போ இவங்க 40 வருஷம் அலைஞ்சு திரிஞ்ச பிறகு இவங்க இப்போ கட்டாத வீடு நட்டாத தோட்டத்துல போய் குடியேறிடுறாங்க. So after 40 years of their wandering in the wilderness, they have come to the place where they have the unbuilt houses, unplanted groves and everything. ஆண்டவர் எல்லாத்தையும் சுதந்திரமா கொடுத்துட்டாரு. God has given them everything as an inheritance. இப்போ இவங்க கடந்து வந்த வழிகளை மறந்துட கூடாது. So they should not forget the way they came through. அதுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத்ஸ் ஆர் டேபர்னாக்கிள்ஸ் னு சொல்லி இவங்க வீட்டை விட்டு தங்க இருக்கிற கல் வீடுகளை விட்டு வெளியே ஒரு கூடாரம் அமைக்கணும், டென்ட் அமைக்கணும், அல்லது அவங்க ஒரு மரஞ்செடி கொடிகளால் உண்டான ஒரு தற்காலிகமான ஒரு டென்ட், ஒரு குடியிருப்பை அவங்க வீட்டுக்கு வெளியே அமைக்கணும். So God want them to observe this Feast of Tabernacle of Booths, where they have to leave their current homes and come out and they have to construct temporary houses like in the tents or houses made of all trees and plants, branches. இதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, அதுல தான் அவங்க தங்கி இருக்கணும் 7 நாள். So they should stay there for 7 days. அப்போ வெளியில தான் உட்கார்ந்து சாப்பிடணும், வீட்டுக்குள்ளலாம் சாப்பிட கூடாது. They should not eat in their house for the next 7 days. வெளியே தான் தங்கி இருக்கணும். They should stay only in the outside. கூடாரங்கள்ல தங்கி இருக்கணும். They should stay in those tents. எதற்கு தெரியுமா? You know for what? ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு காரியத்தை மறக்க கூடாதுன்னு சொன்னாரு. God told them they should not forget something. 40 ஆண்டுகள் நீங்க வனாந்திரத்துல அலைஞ்சு திரிஞ்சு கூடாரங்கள்ல தங்கி இருந்தீங்க. For 40 years you were wandering in the wilderness and you stayed and dwelt in the tents and tabernacles. அங்க உங்களுக்கு வீடு கிடையாது. You never had a house. நீங்கள் நாடோடிகளை போல 40 வருடம் அலைஞ்சு திரிஞ்சீங்க. So you were always like nomads roaming all around. அந்த 40 ஆண்டுகள் உங்களுக்கு வீடு இல்லாம போனாலும் உங்களை நான் பராமரிச்சேன், பாதுகாத்தேன், உங்களை நடத்தி சுதந்திரத்தை கொடுத்தேன். But though you did not have houses for 40 years, I was one who took care, who had concern, who actually took care of you and brought you to this place. அதை நீங்க மறந்துட கூடாது. You should not forget that. இன்னொரு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, the most important thing was நீங்க 40 ஆண்டுகள் அலைஞ்சு திரியும் போது, when you were wandering around for 40 years, உங்களோடு கூட நானும் கூட ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்து உங்களோடயே நான் தங்கி இருந்தேன். So I also dwelt in a tabernacle, in a tinted temple along with you. அதை நீங்க மறக்காம இருக்கிறதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கூடார பண்டிகையை 7 நாள் வருஷந்தோறும் கொண்டாடணும். So therefore you should not forget that, and as a symbol you have to celebrate this Feast of Tabernacles for 7 days. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா கூடார பண்டிகைனா என்னன்னு புரிஞ்சிருச்சா? So now do you understand what is the Feast of Tabernacles?
இந்த மாதிரி கற்பனைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா லேவியராகமத்துல தொடர்ந்து கொடுக்கிறார். So God gives such kind of laws in the book of Leviticus. நீங்க பைபிளை படிக்கும்போது இன்னையிலேருந்து நீங்க லேவியராகமம் படிக்கும்போது இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். So when you read the Bible and when you find all these things, it will be really surprising you. நீங்க இதை போல தான் அந்த காணிக்கைகள் பலிகளை பற்றி முதல் 7 அதிகாரங்களை வாசிப்பீங்க. So similarly you can read about the offerings and sacrifices in the first 7 chapters. எப்படி எல்லாம் ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படணும், So how the priest should be anointed and ordained, சரீர சுத்திகரிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், what importance should be given to ritual purity. அத போல இத போல எல்லாத்தையும் ஆண்டவர் ஒவ்வொன்றா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு படிப்படியா ஒவ்வொன்றையும் ஆண்டவர் விளக்கி காண்பித்தார். So step by step God actually taught them and showed all these things to the people of Israel. ஏராளமான நியாய பிரமாணங்கள் ஏராளமான காரியங்களை இதுல நீங்க வாசிக்கலாம். And you can read many a number of laws and other rules here. அதாவது ஆதியாகமம் வாசிக்கும் போது நிறைய கதைகள் அப்படியே வரலாறு அப்படியே ஒரு கதை புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். So when you read Genesis, it would be like you're reading a history or some story book. அதே போல நீங்க யாத்திராகமத்துக்கு வந்தீங்கன்னா அது ஒரு ட்ரெயின்ல போற மாதிரி பிரயாணம் ஃபுல்லா அந்த ஊர் போனேன் இந்த ஊர் போனேன் அப்படின்னு ஊரா சுத்துற மாதிரி இருக்கும். So when you read Exodus, it would be like a journey where you go around in a train looking all the places around. ஆனா நீங்க லேவியராகமத்துக்கு வந்தீங்கன்னா வண்டி எங்கேயும் போகாது, ஒரே இடத்துல உட்கார்ந்துரும். But when you come to Leviticus, the vehicle will not move, it will be halted in a place. ஒரு இடத்துல உட்கார்ந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி தொடர்ந்து கற்பனை தான் இருக்கும். So you have to halt in a place and you have to read what to do, what not to do. You can read all the laws here. அதனால பொதுவா வந்து நிறைய பேர் இந்த புக்கை வந்து ரொம்ப விரும்பி படிக்க மாட்டாங்க. Therefore many people don't desire to read this book. நிறைய பேருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கா இருக்காது. This is not an interesting book to many. முக்கியமா ஏன்னு சொன்னா என்ன இது ஒரே இதை செய்யாது அதை செய்யாது அப்படின்னு சொல்லி மாறி மாறி ஒரே கற்பனையும் ஒரே கட்டளையுமாவே இருக்கு. Especially they say why it is full of laws that you should do this and you should not do that. அதாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து ஒரு விசுவாசிக்கு வந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லி வாசிக்கிறதுக்குன்னு கடைசி புத்தகம் இருக்குமானா அது லேவியராகமம்னு நினைப்பாங்க. So a Christian will find this book of Leviticus as the last book to read. விரும்பாம படிக்கிற ஒரு புத்தகம். So a book which they don't desire to read at all. ஆனா உங்களுக்கு தெரியுமா, But do you know, யூத பிள்ளைகளுக்கு வந்து அவங்க பைபிளை படிக்க சொல்லி கொடுக்கும்போது அவங்ககிட்ட முதலாவது படிக்க சொல்ற புஸ்தகம் வந்து லேவியராகமம் தான். but when Jewish children are taught to read the Bible, the first book they are told to read is the book of Leviticus. ஆதியாகமம் கிடையாது, Not Genesis, யாத்திராகமம் கிடையாது, not Exodus. லேவியராகமத்தை சட்ட புஸ்தகத்தை முதல்ல இஸ்ரவேல் மக்கள் எப்படி வாழணும்ன்ற கற்பனைகள் பிரமாணங்கள் சட்டங்களை முதல்ல படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுக்குற புக் வந்து லெவிட்டிகஸ் தான். So they give the first book as the Leviticus to know and read about the laws and the rules and the book of law for their life. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதி கொடுத்தாரு? Why did God write such a kind of book? இன்னைக்கு வேகமாக இந்த லேவியராகமம் நமக்கு கொடுக்கப்பட்டது அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய 7 முக்கிய காரணங்களை வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். I just want to give 7 important purposes of the reason for the book of Leviticus. முதலாவது, First, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை வழிநடத்தி காப்பாற்றி விடுவித்த தேவனை அவங்க மறக்க கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த புத்தகத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தார். the first purpose of Leviticus is that they should remember the God of Israel who led them all the way. நீங்கள் 5 காணிக்கைகள் பலிகளை பார்ப்பீர்களானால் அது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா தேவனுடைய நன்மையையும் அவர்களுடைய ஏற்ற காலத்திலே கொடுக்கிற கிருபையும் அவங்க நினைவு கூர்றதுக்காக அந்த 5 பலிகள் கொடுக்கப்பட்டது. The 5 offerings are given as a reminder of God's goodness and grace in the time of need. நாம் படித்த இந்த 7 பண்டிகைகள் தேவன் தங்களை எங்கிருந்து கொண்டு வந்தார், தாங்க யார், எந்த நிலையிலிருந்து கர்த்தர் தங்களை தூக்கி கொண்டு வந்தார் என்று நினைத்து கர்த்தரை நினைவு கூர்ந்து நன்றி சொல்வதற்காக இந்த கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. And 7 feasts are given, are served as a reminder to know or know about themselves, from where did they come up, from where did God bring them out. இரண்டாவது, இந்த லேவியராகமத்தினுடைய முக்கியமான இரண்டாவது நோக்கம் என்ன? And second, the purpose of this book of Leviticus, கர்த்தரை மறந்துடாம இருக்கணும்ன்றதுக்கு மாத்திரம் கிடையாது, not only to remember the God of Israel. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 430 வருஷம் விக்கிரக ஆராதனைகளால் நிறைந்த ஒரு எகிப்து தேசத்துல அவங்க குடியிருந்திருக்காங்க. These people of Israel lived in Egypt for around 400 years, which was a place of idolatry. அங்கே பலவிதமான தேவர்கள் வணங்கப்பட்டார்கள். So they worship many other gods. அவர்களுடைய வழக்கங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. Their usual routine was totally different. இந்த லேவியராகம புத்தகத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு நியமனும் கற்பனை என்னன்னு சொன்னா, நீ அந்த பழைய வாழ்க்கை
பழைய வாழ்க்கை முறையிலிருந்து நீ விடுதலையாக வேண்டும் என்பதற்காக இந்த பிரமாணங்களை கொடுத்தார். So here God gave the second gave the book of Leviticus. The reason why God gave is that you should be devoid or removed from all the old lifestyle of that Egypt. மூன்றாவது எதற்காக இந்த லேவியராகமம்? Third, what is the reason for this Leviticus? இப்பொழுது அவர்கள் பார்வோனுக்கு அடியில இல்ல, தங்களுக்கு மனிதனாக ஒரு தேவன் மனிதனாக ஒரு ராஜா இல்ல, தேவனே அவர்களுக்கு ராஜாவா இருக்கிறார். So now they don't have a man as a king like Pharaoh, but God is their king now. இப்போ தேவனே அவர்களை ஆளுகை செய்கிறார், தேவனே அவர்களை வழி நடத்துகிறார். God is the one who is ruling them, God is the one who is leading them. அவர்கள் தங்களுடைய தேவனாக ராஜாவாக சேவிக்க வேண்டுமானால், so if they ought to serve God as their king and God, அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தன்மை, அவருடைய சுபாவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். They have to realize the nature of God. அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது? What is the nature of God? முதலாவது அவர் பரிசுத்தம் உள்ளவர். First, he is holy. இரண்டாவது அவர் நீதி உள்ளவர். Second, he is just. மூன்றாவது அவர் இரக்கம் உள்ளவர். Third, he is merciful. இதையெல்லாம் ஆண்டவர் விளக்குவதற்காக தான் இத்தனை சட்டங்கள் பிரமாணங்களை தேவன் காண்பித்தார். So just God wants them to realize and reflect the nature. God gave all these laws. தாங்கள் சேவிக்கிற தேவன் எவ்வளவு சுத்தமானவர், பரிசுத்தமானவர்னு விளங்குறதுக்காக தான் இத்தனை பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்தார். So God reflected God just want to reflect how holy is he. That is why he gave this book. நான்காவது, the fourth purpose. எதற்காக இந்த லேவியராகமம்? Why do we need this Leviticus? இப்பொழுது இவர்கள் ஒரே ஜனமாக, தேவனுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறாங்க. So now these people are one nation chosen by God. இப்பொழுது இவர்கள் ஒரு ஒழுங்குக்குள்ளே, கட்டுப்பாடுக்குள்ளே வர வேண்டும். So now they should come under a regulation and rule. ஒவ்வொருவர் இஷ்டத்தை சாப்பிடக்கூடாது, இஷ்டத்தை உடுத்தக்கூடாது, அவங்கவுங்க இஷ்டப்பட்ட காரியங்களை ஒரு பிரமாணம் இல்லாம வாழக்கூடாது. So they should not eat whatever they want, they should not wear whatever they want, they should not do whatever they want here. அவங்கள பார்க்கும் போதே ஒரு விசேஷித்த ஜனம் என்று தெரியணும். So when they see them, they should be considered as a special people. அவர்கள் அதனால ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு தேசத்தை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துவதற்கு தான் ஆண்டவர் சட்டதிட்டங்கள், பிரமாணங்களை இந்த லேவியராகமத்தில் ஆண்டவர் கொடுத்தார். Therefore God gave them rules to regulate the community in this book of Leviticus. ஐந்தாவது, The fifth reason. எதற்காக இந்த லேவியராகம் கொடுக்கப்பட்டது? Why was this book of Leviticus given? இந்த ஜனங்கள் தாங்கள் சேவிக்கிற தேவனோடு உள்ள உறவை காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த உறவு முறிந்து போனால் அதை சீர்படுத்த வேண்டும். So these people of Israel ought to retain their relationship with their God, and if in case that relationship is spoiled, they have to restore the relationship. அதாவது தேவனோடு ஒரு மனுஷன் உறவு கொள்ள வேண்டுமானால், அவரை நெருங்க வேண்டுமானால், பரிசுத்தம் இல்லாமல் அவரிடத்தில் வர முடியாது. So if a person ought to draw near to God, he cannot draw near without holiness. அதாவது பரிசுத்தம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் தேவனுக்கென்று பிரிந்து வாழ்வது. So when the word holy means consecrated for God, set apart, ஆண்டவருக்கென்று தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. So it is a life set apart for God. பாடர் என்ன சொல்றாருன்னா, உன் ஆகாரத்துல நீ எனக்காக பிரிந்து வாழு, மற்றவங்கள போல நீ சாப்பிடாத. So what does God say? When you eat like you eat in a holy manner, like separately, not like other people. மற்றவங்கள போல வழக்கங்கள் உனக்கு இருக்க கூடாது. எனக்கென்று ஒரு ஜனம் நான் வச்சிருக்கேன், அவங்க வித்தியாசமா இருக்கணும். So my people whom I have kept for myself should be different. They should not be like other people. அதே போல நீ வஸ்திரம் உடுத்தும் போது கூட நீ மற்ற ஜனங்கள், ஜாதிகள் உடுத்துறது போல நீ உடுத்த கூடாது. நான் உனக்கு ரூல்ஸ் கொடுக்கிறேன், அந்த ரூல்ஸ் படி நீ இரு. Even when you clothe, you should not clothe like other people, other community. You should clothe according to the rules that I give you. நீ அதே போல உன் பர்சனல் லைஃபை நீ சுத்தமா வைக்கும்போது உன்னுடைய வழக்கங்கள், உன்னுடைய கட்டுப்பாடுகள், உன்னுடைய நியமனங்கள்லாம் மற்ற ஜனங்களை போல இல்லாம இது சுத்தம், இது அசுத்தம்னு நான் பிரிச்சு காட்டுறேன். நான் பரிசுத்த தேவன், இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் வைக்கிறேன், நீ அதன்படி எனக்கென்று நீ செட்டப்பாட்டா இரு. So also when you live a personal life, it is not you follow the rules of other people, but you should live a different life where I have kept certain rules as unclean and clean things. You have to follow that, and you have to live a whole life set apart from me. நீ இதெல்லாம் செய்தால் என்னுடைய பிரசன்னத்தில் நீ உயிர் பிழைத்திருப்பாய். So if you do all these things, you will retain and you will live in my presence. இது மற்றவர்களுக்கு புரியாம இருக்கும். Others may not understand this. பட் நான் உன்னை எனக்குன்னு வச்சிருக்கேன், அதனால நீ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணு. But I have kept you for myself, so follow these rules. நீ என்ன பிரியப்படுத்து, You please me. ஏன் முன்னால சாகாமல் போகும்படி நீ இதெல்லாம் இப்படி வாழ்க்கையை வைத்துக்கொள். You keep your life in such a manner that you may not die before me. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு
அவங்க பிழைத்திருக்கும்படி முன்னமே அவர்களுக்கு வேண்டிய எச்சரிப்புகள் நியமனங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். So God gave all these things that they may survive before the God in his presence, and God has given all these rules to them. ஒருவேளை இதுல பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, if in case there's some problem in this, நீ ஏதாவது ஒன்னு தப்பு பண்ணிட்ட, if in case you have violated, you have forbidden, நான் சொன்ன பிரமாணங்களை நீ செய்யல, you did not follow the rules that I've given you, அது ஏதாவது முறிச்சு போட்டு உடைச்சு போயிட்ட அப்படின்னு சொன்னா, if you have broken down any of these rules, இது எல்லாம் சீர்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஒரு குறிப்பிட்ட பலிகளை ஆண்டவர் வச்சிருந்தார். இதெல்லாம் செய்து நீ பாவம் குற்றங்கள் எல்லாத்தையும் நீ நிவர்த்தி ஆக்குறதுக்கு பலிகளை நான் வச்சிருக்கிறேன். So I have kept few sacrifices just to make atonement for all your sins and to rectify it. இது எப்படின்னு சொன்னா கொரோனா வர்றதுக்கு முன்னாடி தடுப்பூசி போடுற மாதிரி. So it's like vaccinating before you get affected by corona. நீ வந்து கொரோனா வராம இருக்கிறதுக்கு மாஸ்க் போட்டுக்குங்க, கையை வந்து நீங்க சுத்தமா வச்சுக்கிடுங்க, நீங்க வந்து இவ்விதமா வாழ்க்கையை வச்சுக்கிடுங்க, வீட்டுக்குள்ள இருங்க, இதெல்லாம் சட்டங்கள் சொல்றாங்க பாருங்க. So like how they give rules like wear mask, clean your hands, and also wash your hands, keep yourself clean, stay apart, maintain social distancing. Like this, these are the precautions that we are supposed to follow. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கூட நிறைய பேர் வந்து இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி நியாயம் பேசுறாங்க, சட்டம்லாம் பேசுறாங்க. Even now many people ask, should we do this? அதே போலதான் லேவியராகமம் படிக்கும்போது இது என்னங்க இதுல கூட சட்டமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். So even when you read Leviticus, you will also think, why do we need rules for all these things? ஆனால் கர்த்தர் அது ஒரு நோக்கத்தோட தான் வச்சிருந்தாரு. But God has kept only for some purpose. அதே நேரத்துல ஒருவேளை நீ பாதிக்கப்பட்டு விட்டாயா, but at the same time if you are affected by that, தொற்று வந்துருச்சா, you have some affection, அதுக்கு நான் மருந்து வச்சிருக்கேன், நான் கொடுத்தறேன், சரி பண்ணிடுறேன், I have a medicine for that and I will heal you. புரிஞ்சுதா உங்களுக்கு? Can you understand? அப்போ தேவனோடு உள்ள பரிசுத்த உறவை அவங்க காத்து கொள்றதுக்கும் முறிந்து போன உறவுகளை சீர்படுத்துறதுக்கும் ஆண்டவர் இதுல பிரமாணங்கள் கட்டளைகளை கொடுத்திருந்தார். So God has given all the laws and rules that they may retain and restore the relationship with the holy God. அதாவது இந்த லேவியராகமத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த பரிசுத்தம்னு சொல்லும்போது அது பெரும்பாலானது பாத்தீங்கன்னா எல்லாம் சரீரத்தில் உள்ள பரிசுத்தத்தை பத்தி தான் எழுதி இருக்கும். So when you see about in the book of Leviticus where it mentions as holiness, most of it symbolizes a physical perfection. the perfection சொன்னாலே சரீர பிரகாரமானது தான். So when you say perfection, it is something physical. ஆனா ஆண்டவர் அதை வந்து வெறும் பிசிக்கலா நிறுத்தல, But அது ஒரு அடையாளமாக தேவன் எப்படி குற்றமில்லாத குறையில்லாத ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறார் என்று ஆண்டவர் காண்பிக்க விரும்பினார். So God did not stop with the physical appearance, but God just want to show how a life of blemishness, a life without sin can be lived here. அதாவது நீங்க அந்த யாத்திராகமம் வந்து கடைசி அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது 40வது அதிகாரத்துக்கு வரும்போது, when you come to the last chapter, 40th chapter of Exodus, அந்த 40வது அதிகாரம் எப்படி முடியுதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை எழுப்பி நிறுத்திட்டாரு. So how does it end? Here God has erected the tabernacle. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஊழியம் செய்யறவங்க எப்படி இருக்கணும், ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர்றவங்க எப்படி இருக்கணும், அதை சுற்றி வாழ்றவங்க எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், ஏன்னா நான் பரிசுத்தம் உள்ள தேவன் அப்படின்னு ஆண்டவங்க காமிக்கிறாரு. So here God says how the people who enter the tabernacle should be holy, how the people who come to the tabernacle should be holy, how the people around நீங்க என்ன பரிசுத்த தேவனா நீங்க பார்க்கணும். but you should see me as a holy God. நீங்க லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, when you read Leviticus 1 and verse 1, கர்த்தர் மோசேயின் இடத்திலிருந்து பேசும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி பேசினார்னு சொல்லி பார்க்கிறோம். we read, and the Lord called unto Moses and spake unto him out of the tabernacle of the congregation. அதாவது மோசேயே என்ன பண்ண முடியலனா அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மகிமைக்குள்ள பிரவேசிக்க முடியல. So it means that Moses even could not enter into the glory of the tabernacle. அப்படி ஒரு பரிசுத்தம் அவருக்கு இருந்தது. So he had such a holiness. அந்த பரிசுத்தத்தை வந்து மோசேயால வந்து பார்க்கவும் முடியல, பிரவேசிக்க முடியல. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து பேசுறார், இவன் வெளியில நின்னு கொண்டிருக்கிறான். Moses was not able to see that holiness or enter into the glory of that holiness because this Moses was standing outside. ஆனால் இப்போ நீங்க எண்ணாகமம் 1:1 வாங்களேன். But if you come to Numbers 1:1, அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி ஆண்டவர் பேசினார். and the Lord spake unto Moses in the wilderness of Sinai in the tabernacle of the congregation. ரொம்ப முக்கியமான வார்த்தை தான். This is most important word here. லேவியராகமம் 1:1 from the tabernacle, In Leviticus, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்துன்னு வாசிக்கிறோம். in Leviticus 1:1 we can read he spoke from the tabernacle. ஆனால் எண்ணாகமம் 1:1 லேவியராகமத்தோட கற்பனைகள் பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்து நீங்க எப்படிலாம் சுத்திகரிக்கணும் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னா பிரகாரத்தில் இருந்து ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து அல்ல, ஆசரிப்பு கூடாரத்திலேயே பேசுறார். So after giving all the laws and rules in the Leviticus, here God speaks in the tabernacle.
அவன் வந்து ஆசரிப்பு கூடாரத்துல பிரவேசித்த ஒரு நிலையில கர்த்தர் பேசுறார். Okay, here he speaks in the manner where he has already entered into the tabernacle and God speaks in the tabernacle. அப்ப வெளியே நின்ற மோசே உள்ளே வருவதற்கு அவன் என்ன செய்யணும்னா தேவன் நியமித்த கற்பனைகளை அவன் ஃபுல்ஃபில் பண்ணா உள்ள வர முடியும். So therefore for Moses the Moses who was standing outside, for him to enter the tabernacle, he ought to fulfill all the rules and laws that God has given him. ஆறாவது, Sixth one, எதற்காக லேவியராகமம் கொடுக்கப்பட்டது? what is the purpose of this Leviticus? அதுல முக்கிய நோக்கம் என்னவென்றால் அவர்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும். So that they may be blessed in the place that they're going to possess. இதுவரைக்கும் அவங்களுக்கு தேசம் நாடுன்னு ஒண்ணும் கிடையாது. So until they never had any nation or any place, அவங்க அந்நியர்களாக பரதேசிகளாக வாழ்றாங்க. they lived like strangers and pilgrims. ஆனால் இப்போ கர்த்தர் அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு நாட்டை கொடுக்க போறாரு. But now God going to give them own land. அதனால தான் நீங்க வாசித்தீங்கன்னா அந்த 27ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவங்க நாட்டில் வந்து மழை வர்றது, மழை வராமல் இருக்கிறது, அவங்களுக்கு பயிர் விளையிறது விளையாமல் இருக்கிறது, அவங்களுக்கு பஞ்சம் வர்றது வராமல் இருக்கிறது எல்லாமே எதன் அடிப்படையில்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி வாழ்றீங்களோ அதன் அடிப்படையில் தான். So in this chapter 27 you can read their rains and their harvest or famine and whatever may be, it all depends based upon their life they live here. அதனால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இது வரைக்கும் யாரோ நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. So God told you lived in some other places so far. ஆனால் இப்போ உங்களுக்குன்னு ஒரு நாட்டை நான் தர்றேன். But now I am going to give you your own land. அந்த நாட்டில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறேன். And I want to bless in your land. அந்த நாட்டில் உங்களை நான் பலுக பெருக விரும்புறேன். I want you to multiply and increase in your land. அந்த நாட்டில் இருக்கிற சுற்றி உள்ள சத்துருக்களிலிருந்து உங்களை நான் பாதுகாக்க விரும்புறேன். And I will also protect you from all the enemies around you. ஆனால் இதெல்லாம் நான் செய்யணுமானா, But if I ought to do that, என்னுடைய நியமங்களை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். you should fulfill my laws. அதனால இப்போ நீங்க உங்க நாட்டுக்கென்று நீங்க தேவனுடைய ஜனம் என்று உங்களுக்கு என்று விசேஷித்தமான பிரமாணங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Therefore I give you special laws because you are my people and you should follow these laws. இதெல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிச்சிருவேன். And if you fulfill all these laws, I will surely bless you. உங்கள் சத்துருக்களுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். I will not give commit yourself to your enemies. அப்போ ஆண்டவர் ஒரு தேசத்தையும் கொடுக்கிறாரு. So God gives them a land கொடுத்துட்டு அது கூட சட்டத்தையும் கொடுக்கிறாரு. and gives them the rules to follow. நியாயம் தானே? It is right. அது நியாயம் தானே? It is just right. நீங்க வந்து ஆண்டவர் ஒன்று கொடுக்காம ஒரு தேசத்தை கொடுக்காம ஆண்ட சட்டங்களை கொடுக்கல. So God never gave them laws without giving them a land. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு தேசம் 12 கோத்திரங்களுக்கு என்று ஆண்டவர் பிரித்து தேசத்தை இலவசமா கொடுக்கிறாரு. But God has divided them into 12 tribes and God has given them the land. இன்றைக்கு கூட ஆண்டவர் வந்து சட்டதிட்டங்களை ஏன் வைக்கிறாருன்னா ஆண்டவர் அது வந்து நம்முடைய மீட்பின் வேலையை இலவசமா அவர் செஞ்சாரு. So even today why God gives all the rules and laws, it is because God has done his work of redemption free of cost. ஆண்டவர் நம்மள சபையில கொண்டு சேர்த்திருக்கிறாரு. God has brought us into church. வேதத்தை கொடுத்து சொல்றாரு, உனக்கு எல்லாம் நான் இலவசமா செஞ்சேன். He says about the Bible, I have given you everything free of cost. உன்னையே என்னுடைய ஆலயமா நான் மாத்திட்டேன். I have made you my own temple. இப்போ நீ என்ன பண்ணுனா அதுக்கு சட்டங்களை வச்சிருக்கிறேன். நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு சட்டதிட்டங்களை நிறைவேற்று. நான் அது எல்லாத்தையும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். Therefore I have given you laws and rules so that you fulfill it and I will bless you. Amen. Amen. கடைசியாக எதற்காக இந்த லேவியராகம் கொடுக்கப்பட்டது? At last, what is the purpose of this Leviticus? மிக முக்கியமானது, most important. இன்றைக்குள்ள புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் லேவியராகமுக்கு என்ன சம்பந்தம்? So what is the connection between the New Testament believers and the Leviticus? இந்த லேவியராகமம் வரப்போகும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக ஒரு முன்னோடியாக இருந்தது. So this Leviticus is a rehearsal for the coming savior. அது ஒரு முன்னோடியாக இருந்தது. It's a rehearsal. ஒவ்வொன்றையும் நான் எடுத்து பேச முடியும். I can speak about each and everything. ஆனால் ஏற்கனவே உங்களோட நான் பேசின அந்த 7 பண்டிகைகளுக்கும் இயேசுக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு சுருக்கமா காமிச்சு முடிச்சிடுறேன். So I just want to show you the connection between the 7 feasts which I spoke already and Jesus. முதலாவது நம்ம என்ன பண்டிகையை பார்த்தோம்? First, what is the feast that we saw? பஸ்கா பண்டிகையை பத்தி பார்த்தோம். First we saw about feast of Passover. இந்த பஸ்கா பண்டிகையில ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அது ரத்தத்தினாலே அது ரத்தம் பூசப்பட்டதனால சங்கார தூதன் கடந்து போனான். So since in this feast of Passover a lamb was slain and since this blood was applied on the doorpost, the angel passed over the house. அவர்களுக்கு மரணம் வரல. They never had death. அவர்களுக்கு அழிவு வரல. There was no destruction. இப்பொழுது இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா இனி வரப்போகிற அல்லது நமக்காக வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கும் அதனால் நமக்கு கிடைத்த மீட்புக்கும் இந்த பஸ்கா பண்டிகை அடையாளமா இருக்கிறது. So this feast of Passover symbolizes Jesus who was slain, who was the lamb that was slain for us and who gave this redemption for us. இங்கே இயேசுவே அந்த பலிகடாவாக மாறுகிறார். Here Jesus became that lamb.
ரெண்டாவது Second, நம்ம கவனிச்சோம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. second is the feast of unleavened bread. அங்கே அவர்களுக்கு அந்த பண்டிகை அவங்க அவசரமாக கடந்து போகும்போது ஒரு பண்டிகையை அவங்க சாப்பிட்டாங்க. So those days, those people observed this feast because they had to eat an unleavened bread out of haste. ஆனால் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், But what did it symbolize? நம்மை மீட்கும்படியாக குற்றமற்ற பாவமற்றவராக புளிப்பில்லாதவராக இயேசு நமக்காக மரித்தார். So it represents unleavened Jesus who died a sinless life, who was blameless, who died for us. மூன்றாவது பண்டிகை The third முதற் பலன்களின் பண்டிகை. feast of first fruits. நாம் அங்கே பார்க்கிறோம் நிலத்திலிருந்து விளைஞ்ச முதல் பனியை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி. So there we read that they are to bring the first fruits of the harvest. இந்த முதற் பலன் பண்டிகை சரியாக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாளிலே வருகிறது. So this feast of first fruits comes on the day where Jesus was resurrected. அந்த 1 கொரிந்தியர் 15:20 வாசிப்பீங்களானா, மரித்தோரிலிருந்து ஆண்டவர் உயிரோடு எழும்பும்போது மரித்தோரில் முதற் பலனாக மாறினார்னு பார்க்கிறோம். In 1 Corinthians chapter 15 and verse 20 we can read where Paul refers to Jesus as the first fruits of the dead. ஆண்டவர் நமக்காக முதற் பலனாக பிதாவுக்கு முன்பாக போய் நின்றார். So Jesus stood before our Father as a first fruit. நாலாவது பண்டிகை வார பண்டிகை அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகை. Fourth feast is the feast of weeks of Pentecost. அது தேவன் கொடுக்கும் மிகப்பெரிய விளைச்சலை கொண்டாடும் பண்டிகை. So that is the feast to celebrate the great harvest that God gives us. இந்த பண்டிகை புதிய ஏற்பாட்டிலே ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்ட ஒரு பெரிய அறுவடையை குறித்து பேசுகிறது. So this feast speaks about a harvest that where 3000 souls were saved and they were added into the church. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையிலே வார பண்டிகையிலே வரும்போது 2 புளிப்புள்ள புளித்த அப்பங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. So I already told you that they are supposed to bring 2 unleavened bread when they come for this feast of weeks of Pentecost. 2 leavened bread. 2 leavened bread. Leavened loaves of bread. இப்போ அந்த 2 அப்பம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, ஒன்று யூதர்கள், இன்னொன்று கிரேக்கர்கள் அல்லது புறஜாதிகள். So what does these 2 leavened loaves of bread refer? It is one Jews, other one Gentiles or the strangers. புளித்த பாவிகளாகிய நாம் தேவனுக்கு முன்பாக கொண்டு நம்மை அர்ப்பணிக்கிற இந்த காட்சியை கர்த்தர் அடையாளமாக லேவியரிலே ஆண்டவர் செய்தார். So we as leavened sinners just coming to God and committing ourselves to God is what it was symbolized in the Old Testament as 2 unleavened bread. அதே போல எக்காள பண்டிகை அடுத்தது. Next is the feast of trumpets. இந்த எக்காள பண்டிகை எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், நமக்காக ஒரு நாள் இயேசு மத்திய ஆகாயத்தில் தோன்ற போகிறார், எக்காளம் தொனிக்க போகிறது, நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். So it also represents the sound of the trumpet that will be blown when Jesus comes back again, when he returns, and it also symbolizes the rapture. 1 கொரிந்தியர் 15:52 இதை வாசிக்கிறோம். We can read this in 1 Corinthians 15:52. எப்படி அன்றைக்கு எக்காள சத்தம் கேட்டவுடனே தங்க செய்யற வேலையை அப்படியே நிறுத்திட்டு தேவனுக்கு முன்பாக ஓய்ந்திருப்பார்களோ, அதே போல எக்காள சத்தம் தொனிக்கும் போது மற்ற எல்லாருமே வேலை செய்து கொண்டிருந்தாலும் நாம தேவனோடு எழும்பி அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்போம். Like how then when the trumpets are blown, they have to stop their work and take rest. Similarly, when the trumpet is blown in the New Testament, we will rest and we will go with the Lord. அதே போல நாம் 6வது பண்டிகையாக பாவ நிவாரண பண்டிகையை பற்றி பார்த்தோம். The 6th feast was the feast of the Day of Atonement. இது எதை குறிக்கிறது? What does it symbolize? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலிக்கடாவாக ரத்தம் சிந்தி நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கப்பட்டவர்களாக நாம் அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிற வழியை அவர் உண்டாக்கினார். So it symbolizes our God and Lord Jesus Christ, who became a scapegoat, who was sacrificed and given as an offering for us, that we may enter into the most holy place. ஒரு ஆடு மரித்து விட்டது. One goat was sacrificed. அது இயேசுவுடைய மரணத்தை குறிக்கிறது. It refers to the death of Jesus. இன்னொரு ஆடு உயிரோடு இருக்கிறது. The second goat is alive. அந்த உயிரோடு இருக்கிற ஆடு எதை குறிக்கிறது என்றால் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறிக்கிறது. The second goat represents the power of the resurrection of Jesus. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிரோடு இருக்கிற ஆடு என்ன செய்கிறது என்றால் நம்முடைய பாவங்களை, கடந்த கால பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டதனால இனி அதை நினையாமல் இருக்க மறந்து விடுகிற ஒரு அனுபவத்திற்கு நம்மை கொண்டு போகிறது. So since the second goat carries our sins, similarly the second goat also Jesus also carried our sins, and it will make us to forget all our sins. தேவன் நம்முடைய பாவங்களை நினையாது இருக்கிறார். God will never remember our sins. கடைசியாக At last, கூடார பண்டிகை, Feast of Tabernacles. எதற்கு இது அடையாளமா இருக்கிறது? What does it represent? நம்முடைய
உலக வாழ்வு ஒரு கூடாரம் போன்றது. Our worldly life is like a tabernacle. இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரம் அழிந்தாலும் நமக்காக நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. Though this temporary body may perish, we have an eternal body in our heaven. இதற்காக Therefore, இயேசு ஒரு கூடாரம் போன்ற மாம்ச சரீரத்தை உடையவராக இந்த பூமியிலே வந்தார். Jesus actually put on a temporary tabernacle as a human body and he came into this world. அவர் நமக்காக தன்னுடைய சரீரத்தை ஆண்டவர் உடைத்து தேவன் பலி கொடுத்தார். He broke his body for ourselves and he sacrificed himself. அதை நாம் அவ்வப்போது நினைவு கூறும்படி தான் நாம திருவிருந்தை நாம கொண்டாடுகிறோம். And just to remember that, we take part in the Holy Communion. இப்படி லேவியராகமத்தின் ஒவ்வொரு சம்பவத்தை நீங்க படித்தீங்கன்னா அது இனி வரப்போகும் நித்திய மீட்பு, நித்திய ரட்சிப்பு, நமக்காக வருகிற இயேசுவுக்கு முன்னடையாளமாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். So when you read each and every part of this Leviticus, you can see it as a rehearsal of all the things of the eternal life, eternal redemption and about the coming of our Savior. இந்த புஸ்தகம் வந்து நான் சொன்னது போல நீங்க கதையா படிக்கிறது மாதிரி இருக்காது. As I told you, it will not like a story as you read this book. ஆனால் நான் இப்போ சொன்ன காரியங்களை மனதில் வைத்து அந்த கண்ணோட்டத்தோட நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். But when you keep all these things that I've told you in your mind and read in that dimension, then this book will be very interesting to that. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. இன்னைக்கு 50 அதிகாரத்திலிருந்து 40க்கு வந்து 40லிருந்து 28 தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம், 27 தான் வந்திருக்கோம். So from 50 we have come to 40 chapters and now from 40 we have come to 27 chapters. ஆகவே இந்த 27 அதிகாரத்தை நீங்க ஒரு முறை இல்ல பல முறை கூட வேணா வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். So therefore I think that you will have chances of reading these 27 chapters not one time but many times. கொஞ்சம் பொறுமையா வாசிங்க. Read it slowly. இயேசுவை அதுல தேடுங்க. And search Jesus in that. அங்க நீங்க காண்பீங்க. And you will find him. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவாராக. May the Holy Spirit lead you into all truth. இந்த நாளையும் பிரயோஜனமுள்ள நாளாய் தேவன் மாற்றுவாராக. May God make this day a useful and profitable day. ஜெபம் பண்ணலாமா? Shall we pray? ஜெபம் பண்ணலாமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திருரத்தம் நீர் சிந்தினீர், எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திருரத்தம் நீர் சிந்தினீர், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, ஓ நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் இந்த லேவியராகம புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கும் போது எங்களுடைய மனக்கண்களை திறந்து உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, today as we read this book of Leviticus, we request you to, Lord, open the eyes of our heart and reveal yourself to us, Lord. ஆண்டவரே, Lord, நீர் எவ்விதமாக எங்களுக்காய் பாடுபட்டீர், Lord, like how you suffered for us. எல்லா நியாய பிரமாணத்தையும் நீர் எங்களுக்காக நிறைவேற்றினீர். Lord, you have fulfilled all the laws for us. அதன் மூலமாக உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்தரிப்பதற்கு
நீர் எங்களுக்கு வழியை உண்டாக்கி இருக்கிறீர். And through that you have paved a way for us to inherit all your promises, Lord. இந்த புத்தகத்தை படிக்கும்போது அந்த உணர்வையும் ஞானத்தையும் வெளிச்சத்தையும் தந்து Lord, as we read this book, give us this knowledge, the light and the way, Lord. படிக்கிற ஒவ்வொருவருக்கும் பக்தி விருத்தி உண்டாக கிருபை தார். Lord, give us grace that it may edify all the people who read it, Lord. இப்பொழுது வாசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, Not only people who are reading now, அநேகர் இதை அறியாதவர்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ள அவர்கள் இதில் சேர்ந்து கொள்ள கிருபை தார். Lord, also give grace that many other people who are unaware of this may also join this and also read it, Lord. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். May God bless them அநேகருக்கு இதை பிரயோஜனப்படுத்தும். and make this a useful one to many, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். God bless you. God be with you. இந்த வார்த்தைகளை நீங்கள் மற்றவங்களுக்கும் பரம்ப பண்ணுங்க. நிறைய பேர் வீட்டில் சும்மா இருக்காங்க, அவங்களும் இதை போல் வாசித்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதுக்கு ஒரு சின்ன முயற்சி பண்ணால் எப்படி இருக்கும் யோசித்தேன் நான். அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அதற்கு நான் ஒரு படம் அனுப்ப சொல்கிறேன். பேசிக்கலாக 40 நாள் வேதத்தை நாம் வாசிக்கிற இந்த சவால் நாம் எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு படம் அந்த டைட்டிலில் போட்டு நீங்கள் அந்த தம்ப்நெயிலில் பார்க்குற ஒரு படத்தை அனுப்புகிறேன். அது நீங்கள் ஸ்டேட்டஸ் பிக்சராக வைங்களேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும், அவங்களும் இதில் கலந்து கொள்ளவும் படிக்கவும் தேரவும் உங்கள்கிட்ட விசாரிப்பாங்க. சொல்லுங்கள், இந்த மாதிரி நம்மளும் சேர்ந்து கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கலாம்னு சொல்லி அவங்களே உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடங்களை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து அனுப்புங்க. அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தை படிக்கிறதுக்கு அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஐ வில் சென்ட் யூ அ பிக்சர் ஆன் வாட்ஸ்அப் and we'll put it on Facebook and all. You can download that picture and keep it as your status picture for the 40 days, you know. So your friends, your relatives, all the people who know you, they will also know about this and they will join, and all of us can join together and read the word of God and get to know about God. Have a wonderful day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சிறந்த நாளாய் மாற்றுவாராக. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். வானமகலும் பூமி அழியும், வேதவசனம் நிலைத்திருக்கும். பாடுவோம். வானமகலும் பூமி அழியும், வேதவசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போதும் ஆலையில் தீபம், உத்தமமாகும் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போதும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம்